ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் நடமாடும் தெய்வமாக, சர்வேஸ்வர சுரூபமாக இன்றைக்கும் நம்மிடையே விளங்கி வருகிற மகாபிரிவாளை பற்றி நம்ம பல அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். இந்த காலத்தில் ஒரு குருவினுடைய அனுகிரகம்தான் நமக்கு ஒரு மோட்ச கதியை கொடுக்கக்கூடியது. இந்த மனித பிறப்பு என்பது நிலையற்றது. ஏதேனும் ஒரு காலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு போயே ஆகணும். அப்படி புறப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிறப்பு இருக்கக்கூடாது. இந்த சம்சார பந்தம், சம்சார சாகரம் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இதோட இந்த ஜென்மத்தோட பூர்த்தி ஆகிடணும். அதுதான் நமக்கு குரு தேவை, மகான்கள். இந்த வகையில் காஞ்சி மகாபிரிவா நமக்கு எந்த அளவுக்கு குருவாக விளங்குகிறார், இந்த அளவுக்கு இந்த மகானுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அனுபவம் காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் மகாபிரிவா இருந்தபோது நடந்த ஒரு அனுபவம். காளஹஸ்தி சென்னைக்கு பக்கத்தில் திருப்பதிக்கு போகிற வழியில் காளஹஸ்தி அப்படிங்கிற க்ஷேத்திரம் இருக்குது. சர்ப்பம் தொடர்பான, ராகு அது தொடர்பான ஒரு க்ஷேத்திரம் அது. அங்கே அதுக்குன்னு பரிகார பூஜைகள் நிறைய நடக்கும். அங்கே இருக்கிற இறைவன் காளஹஸ்தீஸ்வரர், காளத்திநாதர், அற்புதமான கோவில் அது. அந்த க்ஷேத்திரத்தில் மகாபிரிவா ஒரு இடத்துல கேம்ப் பண்ணியிருக்கார். இப்போ இந்த காளஹஸ்தியில் ஒரு நதி ஒன்று உண்டு, பொன்முகலி அப்படின்னு பேர். அந்த நதி பேர். இப்போ நீங்கள் சோழ தேசம் பார்த்திங்கன்னா காவிரி பிரதானம், மதுரை போனீங்கன்னா வைகை பிரதானம், திருநெல்வேலி பக்கம் போனால் தாமிரபரணி, ஆற்காடு சைடில் பெண்ணையாறு, சென்னைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குசஸ்தலை. ஒரு நதிங்கிறது தான், அந்த நதிக்கரையில் தான் பல ஆலயங்கள் அந்த காலத்திலே அமைக்கப்பட்டன, கட்டப்பட்டன. அதுபோல் இந்த பொன்முகலி ரொம்ப முக்கியமான ஒரு புராதனமான ஒரு நதி இந்த காளஹஸ்தி க்ஷேத்திரத்துக்கு. மகாபிரிவா இங்கே காளஹஸ்தியில் தங்கின காலத்தில் தினமும் காலங்கார்த்தால் மகாபிரிவா ஒரு 3-4 மணிக்கு எழுந்துடுவார். எழுந்து பெரியவா காலங்கார்த்தால் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பொன்முகலி நதிக்கு நீராட போவார். அந்த நதியில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு பெரியவா கூட ஒரு உதவியாளர், ஒரு அணுக்க தொண்டர் ஒருத்தர் போவார். அந்த அணுக்க தொண்டர் பெரியவாளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொண்டு போவார். பெரியவா ஸ்நானம் பண்ணி முடித்த பிறகு மாற்று உடுப்புகளுக்கு மடி வஸ்திரம்லாம் எடுத்துகிட்டு போவார். பெரியவா ஸ்நானம் பண்ணி முடிஞ்சு விபூதி இட்டுண்டு மாற்று வஸ்திரம்லாம் கட்டிண்டு அனுஷ்டானங்கள் முடிப்பார். அந்த ஈர வஸ்திரங்களை அந்த அணுக்கத்தொண்டர் கொண்டு வருவார். ஒரு அணுக்கத்தொண்டர் கூடவே போவார், கூடவே வருவார். அதுபோல் ஒரு நாள் காலங்கார்த்தால் மகாபிரிவா அந்த பொன்முகலி ஆற்றுக்கு நீராடுவதற்காக செல்கிறார். இங்கே ஸ்நானெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா திரும்பின்னு இருக்கார். கையில் தண்டத்தை சுமந்து கொண்டு மகாபிரிவா தன்னோட கேம்புக்கு திரும்பிக்கிட்டு இருக்கார். அப்படியே திரும்பி வர்ற வழியில் ஒரு குறிப்பிட்ட தெருவின் வழியாக மகாபிரிவா வருகிற போது ஒரு வீட்டை ஒன்று பார்க்குறார். ரைட், ஒரு வீடு. அந்த வீட்டை பார்த்த உடனே
பெரியவா அப்படியே நிற்கிற, ஒரு சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிற. இந்த கூட வந்து அணுக்க தொடரும் அப்படியே நிற்கிற. ஏன்னா பெரியவா எதுக்காக நின்னார் தெரியாது. மகான்களுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் நம்மால் காரணங்களை தேட முடியாது, தேடவும் கூடாது. ஒரு மனுஷன் எங்கேயான போயிட்டுருக்கார், யாரோ திடீர்னு போயிட்டுருக்கார், நம்ம அவர் கூட போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிறார். ஏப்பா நிற்கிற இங்கே, வா போகலாம், டீ சாப்பிடணுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு மனுஷனாக இருந்தால் கேட்கலாம். ஒரு மகான்களோட செயல்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் நம்ம அதுக்கான காரணத்தை கேட்கக்கூடாது. இந்த அணுக்கத்துடன் அப்படியே நிற்கிறார். பெரியவா ஏண்டா நிற்கிறார், அவருக்கு தெரியல. அப்போ பெரியவா கேட்கிறார் இந்த அணுக்க தொண்டர்கிட்ட, ஏண்டா இந்த வீடு இன்னாருடைய வீடு தானே அப்படின்னு தன்னோட பக்தன் தனது பேரை சொல்லிவிட்டு அவனோட வீடு தானே அப்படின்னு பெரியவா கேட்கிறார். அந்த அணுக்க தொடரும், ஆமாம் பெரியவா இது அவரோட வீடு தான், அவரோட வீடு தான் அப்படிங்கிற. உடனே பெரியவா சொல்கிறார், இவன் அடிக்கடி கேம்புக்கு வரும்போதெல்லாம், பெரியவா என்னோடய கிரகத்துக்கு நீங்கள் வரணும், என்னோடய கிரகத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். ரொம்ப நல்லவன் தான். அதான் அவனோட கிரகத்துக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறேன், போகலாமான்னு கேட்குறேன் அணுக்க தொண்டர்கிட்ட. அவர் கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நீங்கள் என்ன பண்ணுறாளோ பின்ன பெரியவாளுக்கு நம்ம சொல்ல முடியுமா, பெரியவா டைம் ஆகிடுது நம்ம கேம்ப் போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. மகான் கேட்கிறாருன்னா ஒரு காரணம். சரி பெரியவா அப்படிங்கிற. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோன்னா சில பேர் வந்து சில விஷயங்களை கேட்பாங்க, ஒரு உதவி கேட்பாங்க. நம்மக்கிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க, ஒரு 4 பேர்கிட்ட கேட்பாங்க. இந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு உதவின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா எப்படியும் அவன்கிட்ட கேட்டிருப்பான், அவன் முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம பேசாமல் இருப்போம். ஆனால் ஒரே ஆசாமிக்கிட்ட ஒருத்தர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டே இருக்கார் அப்படின்னா அவர் நம்மளை மட்டுமே நம்பி இருக்காருன்னு அர்த்தம். அது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பெரியவா கிட்ட அந்த அன்பர் சொல்லிகிட்டே இருக்கார், இந்த பக்தர் பெரியவா வரணும் பெரியவா வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கார். அதனால தான் பெரியவா இந்த தீர்மானத்தை எடுக்கிறார், இவனோட வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதிகாலை வேளை, இந்த வீட்டினுடைய கதவு சாத்தப்பட்டிருக்கு. பெரியவா அந்த வீட்டை நோக்கி நகர்கிறார், அணுக்க தொண்டரும் நகர்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.